முத்து மீனாவோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா திருப்பும் புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் கல்யாண வேலையில் கொஞ்சம் ஜாலியாக சுற்றிட்டு இருந்த முத்து பார்த்திங்கன்னா அருணுக்கிட்ட வம்பு இழுத்து அவங்க இது பண்ண விட்டுறாங்க. அதனால அருண் பார்த்திங்கன்னா முத்து மேலே செம கோவத்தில் இருக்கார். நான் எப்போயோ பண்ண தப்போ வச்சுட்டு என் மேலே பழி வாங்குறியாடா, போலீஸ்காரனவே சீண்டி பார்க்குறியா, உன்னை இதுக்கு மேலே சும்மா விட்டாகாது, நீ எப்படியும் ஒன்றுத்தில் வசமாக மாட்டவில்லை, அப்போ பாரு ஆயுசுக்குமே ஒன்று வண்டி எடுக்கக்கூடாதுன்னு பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதையும் பார்த்துடலாம், அப்போ நடக்கும்போது பார்த்துலாம். ஆனால் இப்போ நீ ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வைரல் ஆக்கிறாரு. இப்படி இவங்க 2 பேர் சண்டை போட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மீனாவுக்கு புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா வித்யாவுக்கிட்ட சிந்தாமணி இல்லாத பொல்லாத சொல்ல வித்யாவுமே நான் மீனாவை தொழில் செய்ய பார்க்குறேன், அவளை பழைய மாதிரி வீட்டில் சாப்பாடு செஞ்சு எனக்கு கீழே அடிமையாக்க பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சவால் விட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்து வித்யாவோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த பொம்பளை இதுக்கோசம் தான் இந்த டான்ஸ் கிளாஸ் செஞ்சோ, மீனா ஒம்பு இழுக்கிறதுக்கோசமே வருது, அவள் வாழ்க்கையில் கிடைக்கிறது இவளுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம், இதை ஃபஸ்ட்டு மீனா கிட்ட சொல்லணும்னு பார்த்திங்கன்னா கால் பண்ணி மீனா கிட்ட நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அத்தை இப்படி தான் சொல்லிட்டு வந்திருக்கா, அவகிட்ட கொஞ்சம் உஷாராக அவளுக்கு எப்படியான சொல்லி புரியவே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பார்த்துட்டிங்களா மீனாவுமே ஐயோ சிந்தாமணி இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா, அவங்களை இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது, சிந்தாமணிக்கு ஏன் தான் இந்த புத்தியோ, அவள் ஏன் என்னை கெடுக்கிறதே உறுதியாக இருக்கா, அவள் என்ன தான் இது பண்ணாலும் நான் என் தொழிலில் முன்னேறி போயின்னு தான் இருப்பேன், யாரும் என்னை தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முத்துக்கிட்டே இந்த விஷயம் சொல்ல, சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அத்தை அவங்ககிட்ட எதானு சொன்னாங்கன்னா கூட நீ இதுவும் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன், அவளுக்கு சும்மா விடக்கூடாது, சிந்தாமணி தான் இவ்வளோ வேலையும் பண்ணுறா, அவளை பாரு நான் எதனா ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா முத்துமே இது பண்ணுறாங்க. இதுக்கடையில் தான் பார்த்திங்கன்னா கல்யாண வேலை பிஸியாக போயிட்டு இருக்காது. கறிக்கடை மாமாவுமே அடிக்கடி மாப்பிள்ளை விட்டாருன்றதான் போயின்னு இருக்காரு. ஆனால் முத்துக்கல்ல தான் ஏன்னா மாட்டவே மாட்டாரு, அது எப்போ மாட்டுவாருன்றதும் தெரில. இப்படி தான் டேரக்டர் பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் கொடுத்து நம்மளை எப்பவுமே பரபரப்பாக வச்சுட்டு இருக்காரு. அடுத்து என்ன பிரச்சனை புதுசாக வரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூட பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.